Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் நான் 6 செட் ஆஃப் பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை ஒருத்தர் ஒன்று தான் சூஸ் பண்ணவும் கிடையாது, மோர் தென் 2 கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? 1 or 2 3 கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் வைக்கிறேன். பட்டர்ஃப்ளை 6 பட்டர்ஃப்ளை இருக்கும் அந்த ஸ்க்ரீன், அந்த பிக்சரில் உங்களுக்கு எந்த நம்பர் பட்டர்ஃப்ளை ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெடியா? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுக்குது. சரியா? அதுக்காக தான் அதை செய்யுங்க. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது நியூ வியூவர்ஸ்க்கு தெரியாது, ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும் ஏன் அதை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, சில பேருக்கு பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு கார்மிக்கும் போயிட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருக்கீங்க, சரியான தூக்கம் கிடையாது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ணும், உடம்புக்கு பார்த்துக்கணும், ஹெல்த்தை கவனிச்சிக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் இல்லை உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? பைல் 1 சூஸ் பண்ணவங்க சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு சஃபல் பண்ணும் போதே எனக்கு ஒரு கார்டு வந்தது, இது ரிலேட்டடாக தானே கார்டு. சரி, அதை வச்சுட்டு நான் மறுபடியும் நம்ம சஃபல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் சஃபல் பண்ணி எடுத்தேன். பார்த்தா அந்த ரீசனுக்கு என்ன ஒரு இதுவோ அந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு மெயின் ரீசன் அப்படிங்கிற அந்த மெயின் கார்டு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு பைலுக்கு. யூனிவர்ஸ் எவ்வளோ ஒரு சூப்பரில். நான் சரி நம்ம வேறு கார்டு எடுக்கலாம், ஏன் அது ஒரு இதுவாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் அதை சரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அது அந்த விஷயம் யாருக்கு போய் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுன்னு அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் நீங்கள் உறவுகள்கிட்ட ஜாகிரதையாக இருங்க. இந்த உறவு ஏன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னா, உங்களுக்கு உங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி தெரியிருக்கு, டெவில் எனர்ஜி. அதே நேரத்தில் சில பேருக்கு ரொம்ப நாளாகவே, இப்போ இல்லை, இது கொஞ்ச நாளாகவே ரொம்ப உங்களுக்கு மைண்டில் ஒரு ஆசிலேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படி தான் சொல்லணும், வேறு என்ன சொல்லணும். தூக்கம் கிடையாது, சாப்பாடு தண்ணி அதாவது அதெல்லாம் சாப்பிடணுமே, அந்த கடமைக்கு தான் செய்வீங்க. ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட ப்ரேயரை அதிகப்படுத்துங்க, டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஸ்ட்ரக் அதிகமாக இருக்குது, இதுலேருந்து என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீலிங் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சால் பண்ணுங்கள். இன்கேஸ் அதெல்லாம் தெரியலன்னா பர்சனல் ரீடிங் வாங்க. டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்கும். ஓகேவா? ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் கூட நம்மளோட பழைய பதிவுகள் போடுறேன். அதில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்னெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால நீங்கள் எந்த விதமான பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரும், உங்களோட ஆழ்மன பதிவு எப்படி பாதிக்கப்படும், ஓகேவா, உங்களோட ஆறா சக்கரா எப்படி பலகீனமாகும், எல்லாமே சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன சொல்யூஷனும் வீடியோட எண்டில் நான் அந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, சரியாயிடும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகே, சரி. அடுத்தது பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம், அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நியூ பார்ட்னர் வேணும். இப்போ தான் நீங்கள் பார்ட்னர் வேணும்னே நினைக்கிறீங்க. அதாவது சிங்கிளாக இருப்பீங்க இல்லையா?
சில பேர் இப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து மேரிட் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸ் பிரேக்கப்பில் இருந்து நியூ லைஃப் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன், அதாவது உங்களோட ஆராவுக்கு ஈக்குவலான ஒரு பேர் வரப்போகிறாங்க. அதாவது உங்களுக்கு மேட்ச் ஆன அந்த ஆரா கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா உங்களோட அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அட்ஜஸ்டபுளாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்குவீங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஆறுதலாக பேசுகிறது, ஒரு வார்த்தை. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய விஷயம் என்னோடய கணவரோ இப்போ உங்கள் மனைவி உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளாஷாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா சுமூகமாக பேசுவாங்க. அவங்க சந்தோஷமாக இதுவாக பேசும்போது நீங்கள் பழசெல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? அவங்கக்கிட்டேருந்து ஒரு சின்ன நல்ல வார்த்தை கேட்டால் கூட அதுக்கு நன்றி சொல்லுங்கள், தேங்க் பண்ணுங்கள். இந்த உறவு என்கிட்ட வந்து அன்பாக இருக்காங்க, என் மனைவி என்கிட்ட அன்பாக இருக்காங்க, என் குழந்தைகள் அன்பாக இருக்காங்க, என் லவ்வர் என்கிட்ட அன்பாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டரில் இருப்பீங்கள்ல. ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல பாசமான ஒரு வார்த்தை கிடைச்சா கூட அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து அது அதிகமாக அவங்கக்கிட்ட திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி அன்பை நீங்களும் கொடுங்க. ஓகேவா? சூப்பராக வந்திருக்கு கார்டு. இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போசல் வருதுனாலும் அது டிவைனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லவ்வர்ஸ்குள்ளே வாய்க்க வரப்பு தகவல் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இப்போ பைல் 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் சில விஷயங்கள், அதாவது உங்களோட பாஸ்ட்டு இல்லை கரண்ட்டில் கூட இருக்கலாம் மேபி, அதில் வந்து நிறைய வலி வேதனைகள் எல்லாம் இருக்குது போல். அதை வந்து அடிக்கடி ரொம்ப யோசனை. ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் உடம்பு வந்து ஒரு சோம்பலாக இருக்கும். உங்களுக்கு உடம்பும் ஒரு என்ன சொல்கிறது, வேலைகளை தள்ளி போடுறது, அடிக்கடி இந்த மாதிரி பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலைகளை பர்ஃபெக்டாக அந்த நேரத்துக்கு செஞ்சு முடிங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஓய்வு, ஓகேவா? ஸோ ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அதை முடிச்சிடுங்க, தள்ளி போடாதீங்க. ஸோ அதனால் உங்களோட அந்த இது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் நழுவி போகலாம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் வைக்கணும். ஒரு சிலர் வந்து ஹெல்த்தில் கவனம் வைக்கணும், ஒரு சிலர் உங்கள் வேலைகளில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ரெஸ்ட் வேணுன்னா ரெஸ்ட் எடுங்க, ஆனால் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் வந்து இது பண்ணாதீங்க, குவிட் பண்ணாதீங்க. அது எது செய்ய முடியுமோ அதை செஞ்சுருங்க. ஓகே? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களோட பிரச்சனை வந்து, ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப ஓவர் தாட்டு, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகிடாது. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் நான் பழைய வீடியோ பதிவுகள் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது வேணாலும் ரெமிடி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெமிடியும் இருக்குது. ஒரு நிரந்தர தீர்வு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயத்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து உங்களோட வேலை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி. ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தான், எனக்கு 75% ரிலேஷன்ஷிப்பில் தான் தெரியுது. இன்றைக்கும் வந்து என்னென்னா முயற்சி பண்ணுறதை கைவிட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரீச் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஒரு வேலை வாய்ப்புலேயும் சரி நீங்கள் ரீச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிற சில நல்ல உள்ளங்கள், அந்த உள்ளங்கள் உங்களை நின்று வேடிக்கை பார்க்குது. பின்னாடி உங்களுக்கு பெரிய இதுவாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அவங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும், ஓஞ்சி போடக்கூடாது. ஓகேவா? இந்த ஃபெயிலியருக்கான அந்த ஆழ்மன பதிவுகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஆழ்மன பதிவில் ரெக்கார்டு, அந்த ஃபெயிலியர் ரெக்கார்ட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப அடி வாங்கும். திரும்ப அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும்,
நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த வேலையில் தொய்வு, அந்த வேலையில் ஒரு ரீச் பண்ணவே முடியாது உங்களால். சாதாரண வேலையை கூட உங்களால் அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகும். ஏன்னா இதோட ஃபெயிலியரோட பாதிப்பு அங்கெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தொடர் ஃபெயிலியர் உங்கள் பிஸ்னஸ்லேயோ வேலையிலையோ இல்லை ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுற விஷயம், திருமண தடை, சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ தெரியுது இது கார்டு வழியாக பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்காமல் கொஞ்சம் இதாக இருக்கீங்க, யோசனையில் தான் இருக்கீங்க. ஸ்டெப் எடுங்க. நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னா டிவைன் பாத் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரியாயிடும். இதுக்கான தீர்வு கூட நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். சரியா? பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கப்பா கமெண்ட்டில். ஓகே, பைல் 5க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 5 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். திடீர்னு சேஞ்சஸ் ஏதோ நடக்க போகுது. ஆனால் அது இன்றைக்கும் நடக்கலாம், இல்லை இன்னும் சில தினங்களில் கூட நடக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க அந்த விஷயம் ஒரு கார்மிக்கான விஷயம், சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வரன் பார்க்குறது, ப்ரப்போசல் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. இன்றைக்கி வேண்டாம். ஓகேவா? இன்றைக்கி அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஓகே. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், ஏதாவது பணம் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரேயரில் இருங்க. இன்டென்ஷன் வந்து ப்ரேயரில் வைங்க. உங்களுக்கு எந்த காட் பிடிச்சிருக்கோ, அது விநாயகராக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, இல்லை அல்லாஹ் சாயப்பாவாக இருந்தாலும் சரி, அவரோட கொஞ்சம் அவர் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குறதுக்கெலாம் பதில் கொடுக்குற மாதிரி கடவுள் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கோயில் பக்கமே யாரும் போக மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பற்றி விடுங்க. கடவுள் கண்டி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாருன்னா கோயில் பக்கமே போக மாட்டீங்க. ஒன்று அவர் சொன்ன விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டு போனால் தான் போவீங்களே தவிர, அவர் சொன்ன விஷயத்தை சரி பண்ணாமல் போக மாட்டீங்க அந்த பக்கம். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் போனால் கேள்வி கேட்பார். நான் உன்னை இதை செய்ய சொன்னேன், செஞ்சியா இல்லையான்னு கேட்பார்ல. ஆனால் அங்கே சாமி வந்து தெய்வம் வந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கனால தான் இங்கே நீங்கள் என்ன வேணால் அங்கே போய் நம்ம நின்று எனக்கு இறைவா எனக்கு ஏன் இது கிடைக்கல, எனக்கு அதை கொடு, இது கொடு, எல்லாம் கொடு, எல்லாம் கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. நீ அதுக்கு ஒன்று ஆயத்தமாக வச்சுக்கோ. நீ சேர்த்து வச்சுருக்க அந்த ஆழ்மன பதிவுகள் கார்மிக்கு எல்லாம் வேலை பார்க்குது இங்கே. அப்புறம் அந்த பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருப்ப? கண்டிப்பாக இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு 2 விதமாக எனக்கு கார்டில் தெரியுது. ஒரு சிலர் கார்மிக்கில் இருப்பீங்க, ஒரு சிலர் இந்த கார்மிக் சிச்சுவேஷன் மூவ் ஆன் ஆக போது நியூ பிளஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. இந்த சூழ்நிலை மாறும், கவலைப்படாதீங்க. சரியான புரிதல் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் தான். ஓகேவா? இதுக்கான தீர்வும் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். பைல் 5க்கு எப்படி வந்து ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பைல் 6க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 6 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி திடீர்னு உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையான ஒரு முடிவுகள் ஏதோ ஒன்று எடுக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு என்னென்னா எல்லாமே டிவைன் மேலே, ஒரு யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை, அவங்க மேலே எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, நான் வந்து என்னோடய பழைய வாழ்க்கைக்கும் சரி, அந்த லைஃப், அந்த ஜாபாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையோ இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கிறீங்க. அதை வச்சுட்டு நான் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன், நான் வந்து நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப்காக நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கைஸ். அது நீங்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, படிப்புக்காக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணும்பொழுது இன்றைக்கி டே வந்து ஒரு புதிய விஷயங்கள், ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு உங்களுக்கு சரியான கைடன்ஸ், சரியான புரிதல், உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட அந்த காவல் தெய்வங்கள் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ கைட் பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? ஓகே. பைல் 6க்கு எப்படி இருந்தது, எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து நம்ம
எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டிவைன் கிட்ட கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எந்த காட் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. இதில் 2 பைல் வைக்க போகிறேன். எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ரெடியா? ஓகே, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன் பைல் நம்பர் 1க்கு. 2க்கு ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ரெடி? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி வந்து எதுவாக இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஏதாவது கேள்வி எழுந்திருக்கலாம். இல்லைனா நியூ ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் இந்த சுச்சுவேஷன் பற்றியும் சம்திங் அது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்கலாம். இது வந்து 75% எனக்கு கார்டு மூலமாக ரெசனேட் ஆகிற விஷயத்த சொல்கிறேன். ஒரு சிலருக்கு அதை தான் நீங்கள் வேறு ஏதாவது கூட கேட்டிருக்கலாம் 25%. அதனால் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஓகேன்னா அது ரெசனேட் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ. ஓகேவா? அதுதான் ஆன்சர். ஓகே, எனக்கு என்ன அந்த இன்ட்யூஷனில் வர விஷயத்தை நம்ம சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, இதுக்காக தானே நம்ம கேட்டோம் அப்படின்றது. அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் அதை சொல்லுங்கள் மேடம் சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, அதனாலும் சொல்கிறேன். ஓகேவா? சும்மா எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரிகிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லாமல் விடணும் அப்படின்ற அந்த ஏகரில் தான் சொல்கிறேன். சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னா ஒரு ஸ்மால் கெஸ்ஸிங். நீங்கள் வந்து புதிய முயற்சி ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, தைரியமாக ஒரு முடிவெடுக்க போகிறீங்க, ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஏதோ சம்திங் ஏதோ நியூவாக அட்வென்ச்சர்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு பண்ணலாமா வேணாமான்னு டிவன் கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது அதாவது உங்களோட பிரச்சனைகள், உங்களோட இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட இந்த ரெக்கார்டு, ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் வந்து எப்படி சரியாகும், எப்படி எங்களுக்கு வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இந்த தலைவிதி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்படி தான் வாழ்ந்து முடிக்கணும்னு கிடையாது. அதை உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகேவா? அது யாரால் முடியும்னா சாதாரண வைப்ரேஷனில் இருக்கும்போது முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு வைப்ரேஷனில் இருக்கீங்க, உங்களோட கார்மிக்கோட, உங்களோட இந்த பிளாக் மேஜிக், ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் ஓடிட்டுருக்குது. அப்போ உங்களோட நார்மல் பவர் வந்து அழுத்தப்பட்டிருக்கும். ஸோ உங்களால் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்தது யோசிக்க முடியாது, ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் என்ன தான் போய் ஒரு ரிச்சுவல் பண்ணிவிட்டு என்ன ட்ரை பண்ணாலும் உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் போது அங்கே வரக்கூடிய நல்ல விஷயத்தை உங்களால் ஈர்த்துக்க முடியாது. அதுதான் லாஜிக். ஓகேவா? நீங்கள் ஒன்லி சரண்டர் ஆகிறது தான் உங்களுக்கான ஒரே ஆப்ஷன். யார்கிட்ட மேடம் சரண்டர் ஆகிறது அப்படின்னு கேட்குறீங்களா? டிவைன் கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட, நீங்கள் வணங்குற காட் கிட்ட. உங்களுக்கு சரியான கிளாஸ் டீச்சர் இல்லை. நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் இல்லைன்னா பசங்க வந்து எப்படி படிப்பாங்க? காப்பி அடித்து எழுதுவாங்க. பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறத கேட்டு எழுதுவான். அவன் மேலே கான்ஃபிடென்ட் இருக்காது. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறது மேலே கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேடா நீ இப்படி எழுதுனியா, உனக்கு நல்ல மார்க் வந்துச்சா, ஓகே நானும் அப்படியே இந்தடா நீ பண்ணுடா உனக்கும் வரும்டா மார்க்கு அப்படி சொல்லி அவன் ஒரு பிட்டு பேப்பர் கொடுப்பான், உட்காந்து எழுதிட்டு வரும். இது மாதிரி பக்கத்து செக்ஷனை எதிர்த்த செக்ஷனில் இருக்க பசங்கக்கிட்டெல்லாம் வாங்கி எழுதிட்டு அவங்களோட பாடத்தை தான் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. ஆமாவா இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஆஸ் அ குரு உங்களுக்கு இருந்தால், லைஃப் கோச் உங்களுக்கு ஒருத்தர் இருந்தால், உங்களோட டவுட் அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணி, நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கில் அவங்க உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுக்கான அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல சக்ஸஸ் பார்க்க முடியும். லாஜிக் புரிஞ்சுதா? இதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிறது ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான கிளாஸ் கிடையாது. அது டிவைன் எனர்ஜி நீங்கள் எப்படி எடுக்கணும்,
எப்படி அதை வந்து உங்களுக்கு சித்தி பண்ணிக்கணும். ஒரு குரு வந்து ஒரு இனிஷியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் வந்து சாதாரணமாக உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஏஜ் உங்களோட அந்த இது ஈக்குவலில் இருக்கேன். அதனால இவங்க என்ன ஒரு சித்தர் மாதிரி பேசுகிறாங்க, இவங்க என்ன ஒரு ஒரு 80-90 வயசு ஆள் மாதிரி பேசுகிறாங்களா, அப்படிலாம் நினைக்காதீங்க. இனி கடவுள் வந்து ஏஜ் பார்த்தெல்லாம் யாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கல. புரியுதா? வயசானவங்க சொன்னால் தான் கேட்கணுன்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. முருகர் கூட வந்து எங்கே தான் எப்போவுமே இருக்கிறாரு. அவர் அதனால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம். இவர் வந்து தகப்பனுக்கே வந்து அட்வைஸ் கொடுத்தவர் தான். ஓகேவா? தெரிஞ்ச விஷயத்தை கேட்டாலும் குரு தான். ஓகேவா? அப்படி தான் அது. அதனால் சிவனுக்கு எது ஞானம் இல்லையா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் குதர்க்கமாக யாரும் யோசிக்காதீங்க. ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக இவ்வளோ ஒரு புரிதலுக்காக கொடுக்குறேன். உங்களோட கார்மிக்கை எடுக்கணுன்னா உங்களோட ஒரு நல்ல ஹை வைப்ரேஷனில் இருக்க சித்தர்களால் மட்டும்தான் உங்களோட அந்த இதுவெல்லாம் வந்து விளக்க முடியும். சித்தர்கள் உங்கள் கூட வாய்மொழியாக பேச மாட்டாங்க, சைன் தான் காமிப்பாங்க. அதே மாதிரி தெய்வங்களும் சைன் தான் காமிப்பாங்க. யார் மூலயமா, அது குருமார்கள் மூலயமா அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? டிவைன் பாத்தில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறைய இருக்குது, மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அதோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு டூல். இந்த டூல் தான் உங்களோட லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஒரே விஷயம். நீங்கள் உங்களை சரி பண்ணாமல் எந்த இடத்துல போய் விர்ச்சுவல்ஸ் பண்ணாலும், என்ன உண்டு பிறண்டுட்டு வந்தாலும் ஒட்டாது. ஓகேவா? ஒட்ட வேண்டியது கூட ஒட்டாது. ஏன்னா மாற்ற வேண்டிய இடம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் அதிகமாக சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வீடியோட எண்டில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் சப்ஜெக்ட்டு. அது வந்து ஆரா சர்வீஸ். உங்களோட ஆழ்மன பதிவுகள், அப்புறம் வந்து ஆரா சக்கரா எப்படி வீக்காக இருக்குது, உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, பிளாக் மேஜிக் இருக்கா, என்னது, அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து திருமண தடை ஏன் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்கலாம், இல்லை ராகுகேது தோஷம் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து அப்ராடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வேலை வாய்ப்புக்காக வெளியூர் போகிறது, செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து, ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அதை கூட கண்டுபிடிச்சி சொல்லும். அந்த சர்வீஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆகி மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆம்பிஷன் யாருக்காவது இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து மீட் எடுக்கணுன்னா நீங்கள் பேசிக் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை கற்றுக்கோங்க. அப்புறமா மாஸ்டர் கிளாஸ் எதாவது வேணும்னா அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து மாஸ்டர் கிளாஸும் வச்சுருக்கேன், அண்டு உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். சரியா? அதில் என்னென்ன டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுக்குறேங்கிற டீட்டெயில் அதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.